வெளியே போகும்போது வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு மாதிரியும் நான் பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சா கூட நிறைய பேர் உங்க பொண்ணு கூப்பிட்றா சார் இதுதான் லிவின்னு எங்களுக்கு தெரியாமே ஒரு வாழ்க்கை வந்துட்டா நம்மளை தேடி வந்துட்டா நம்பி வந்துட்டா அவ்வளவுதான் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு எல்லாம் என் காதுபடியே சொல்லுவாங்க இவனுக்கு போய் இப்படி ஒன்று கிடைச்சிருச்சு. என்ன சித்தி பசங்க எல்லாமே கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, உங்க ரிலேட்டிவ் சைடுல இருந்தே அந்த மாதிரி கமெண்ட்ஸ். ஆமா, எப்படி நீ அண்ணனை ஓகே பண்ணீங்க அப்படினு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி கேக்குறப்ப உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு ஆன்சர் கொடுக்க வேண்டியது இருக்கும்ல. ஏய் எனக்கு பிடிச்சிருக்கயா? செவன் கெட்டா இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிச்சிருக்கு. கார்த்திக் வந்து பாரு இதுல வந்து வரல. பருத்தி வீரன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு மொமெண்ட் இருக்கு. ஒரு லாங் டர்ம் ஹாப்பி ரிலேஷன்ஷிப்காக நீங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம்னா என்ன மேம்? நாங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். அந்த ஹஸ்பண்ட் வைஃப் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நாங்க எப்பவுமே அந்த ஈகோவா இப்போ நாங்க லவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கோமே தவிர நீ வந்து புருஷன் நான் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு கெத்த காமிச்சதே கிடையாது. நான் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உண்டு. நாங்க ஒரு காரணத்துக்காக டாடி மம்மின்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். நிறைய அது கொஞ்சம் வைரல் ஆச்சு இல்லையா அந்த வீடியோஸ்? அது ரொம்ப போச்சு, நல்லா போச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு ஏஜ் குரூப் ஒரு 30-35 எல்லாம் இருக்கும்போது என்ன டாடி மம்மின்னு கூப்பிடுறாங்களோ அது உங்க மகளான்லாம் கிண்டல் பண்ணதெல்லாம் உண்டு. இப்போ நான் வந்து அதை வந்து பெரிய மெச்சூர்டா எடுத்துக்கிறேன். ஆமா என் மகதாவ எனக்கு பொண்ணு இல்ல ரெண்டுமே பசங்க தான். இப்போ நான் கேட் 2 வளர்த்துறோம், அது ரெண்டுமே பசங்க தான். ஆமா, ரெண்டுமே பாய். அதனால இவ வீட்ல வந்து இவ ஒருத்தி தான் இளவரசி. சோ குயின் பிரின்சஸ். ஓகே, एक्चुअली இது புதுசா இருக்கு. பிரின்சஸ் ஒரே பிரின்சஸ் வீட்ல. ஆனா நீங்களும் மம்மின்னு தான கூப்பிடுறீங்க? நான் மம்மி இல்ல, மற்றவங்க சொல்லுவாங்கல்ல. நம்ம இப்ப என்ன பொறுத்து எங்க ரெண்டு பொறுத்து எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியே போகும்போது வந்து பார்க்கும்போது சின்ன பொண்ணு மாதிரியும் நான் பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சா கூட நிறைய பேர் உங்க பொண்ணு கூப்பிடுறா சார். அப்ப முன்னாடி கோவம் வரும். இப்போ எனக்கு வந்து அது ரொம்ப பய சந்தோஷமா இருக்கு. கோவம் வந்து ரியாக்ட் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? அப்படி ரியாக்ட் பண்ண அப்படிங்க. அப்புறம் அவங்க டாடின்னு கூப்பிடுறாங்க. ஆமா நான் மம்மின்னு கூப்பிடுவேன் அப்படின்னா ஒரு மாதிரி கிராக் குடும்பம் போல தெரியுது. ஆனா வீட்டுக்குள்ள ஜாலியா இருக்கும்ல அப்படி இருக்குது. நிறைய பேர் நாங்க வெளியில போய் டாடி மம்மி தான் சொல்லி கூப்பிடுவேன். என்னங்க அப்படிலாம் நான் கூப்பிட்டதே கிடையாது. எனக்குமே எப்பவுமே நான் அவரை டாடி இந்த எப்போ நான் கூப்பிட ஆரம்பிச்சேனோ டாடி இங்க வாங்க டாடி இங்க அப்படிதான் கூப்பிடுவேன். வெளியில போய் நான் அப்படி கூப்பிடும்போது எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. கலா மாஸ்டர்ல இருந்து நமிதா இருந்து எல்லாரும் செட்ல என்ன டாடின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் एक्चुअली டாடி மாஸ்டர் சதீஷ்னு ஒரு மாஸ்டர், அவரு கோகுல் நிறைய ஆர்ட் ஃபீமேல் எல்லாரும் டாடி தான். எல்லாரும் செட்டே டாடி தான். எல்லாரும் பேர் டாடி மாத்திட்டாங்க நினைச்சாங்களோன்னு நினைப்பேன் நானு. டாடின்னு கூப்பிட்டா நம்ம தான் திரும்பணும் அப்படின்ற மாதிரி. நமிதா டாடின்னு கூப்பிடுறது மாட்டாமா ஹார்ட் வெடிச்சிச்சு. ஆனா அந்த மாதிரி பொசசிவான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கா நீங்க? சீச்சா அதெல்லாம் நான் மட்டும் தான் டாடின்னு கூப்பிடுவேன் அந்த மாதிரி. ஓகே, சோ இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி சில விஷயங்கள் பேசுனீங்க இல்லையா? இப்போ இருந்தே உங்க பசங்க கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் நீங்க ரெண்டு பேருமே கொடுக்கறது உண்டா? நான் வந்து என் பசங்களுக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ கூட்டிட்டு வா, கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்ட்ல இருக்கனால அந்த ஒரு விஷயம் பயப்படக்கூடாதுன்னு. அதுக்காக கிடையாது. ஒரு பேரண்ட்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா டிக்டேட்டர்னு நினைச்சுக்கிறாங்க. we are not dictators. பயம் இருக்க கூடாதுன்னு. பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம், அவங்க நல்ல ஒரு பேர் கிடைக்கும்னு வச்சுங்களேன். we are made for each otherங்கிறது நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு குழந்தையை தான் நம்ம வந்து குழந்தைக்கு நம்ம பிரசன்ட் பண்ணுமே தவிர ஏதோ நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். இப்ப பாருங்க இதுக்கும் கூட கிண்டலா எழுதுவாங்க. இது வந்து என்னோட தாட். ஆனா இது எல்லாருமே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட ஷர்ட் வந்து அவனுக்கு லூஸா இருக்கலாம், அவங்க ஷர்ட் எனக்கு டைட்டா இருக்கலாம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக வந்து எழுதுறவங்க என்ன வேணா எழுதட்டும். ஆனா இந்த டைம்ல இப்ப பேரண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்குமே வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷனல் கோட்லயே இருப்பாங்க. அதுல இருந்து அது கமெண்ட் பண்றவங்க மட்டும் அப்படியே இருக்காங்கல்ல. கமெண்ட் பண்றவங்களுக்கு பொழுதுபோக்கு எடுத்து தெரியுமா, அப்பா ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம் அதுக்கு மேல அவங்களுக்கு நாம மதிச்சோம் மதிக்கலாங்கிறத பத்தி அவங்க கவலையே கிடையாது. அது அவங்களோட எண்ணமும் கிடையாது.